பார்க்க போறோம் அப்படின்னா ஹீட் தெர்மோடைனமிக்ஸ்னா நமக்கு தெரியும். தெர்மோடைனமிக்ஸ்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா முழுக்க தெர்மோடைனமிக்ஸ்னா நம்ம என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தெர்மோடைனமிக்ஸ்னா முழுக்க ஹீட்டை பற்றி படிக்கிறது தான் வச்சுக்கலாம். முழுக்க தெர்மோனா ஹீட்டு, டைனமிக்ஸ்னா மோஷன் விட்டுக்கலாம். ஸோ வந்து ஒரு ஹீட் எனர்ஜி வந்து ஒரு இடத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஹீட்டும் ஒர்க்கும் வந்து போயிட்டு இருக்கான். இதான் வச்சு இந்த இடம் வச்சுக்கேன். இதுக்குள்ள ஹீட்டும் போகிறான், ஹீட்டு வெளியே வரான். ஒர்க்கு போகிறான், ஒர்க்கு வெளியே வரான். சரியா? ஹீட்டு ஒர்க்கு. சரியா? ஹீட்டு ஒர்க்கு. இந்த மாதிரி வரும்போது போகிறான் வெளியே வரான் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த விஷயத்தை பற்றி நகர்றான்ல, ஹீட் நகர்றானா, ஒர்க்கு நகர்றானா, ஹீட்டும் எனர்ஜி தான், ஒர்க்கும் எனர்ஜி தான். ஸோ இப்போ தெர்மல் ஹீட் அண்ட் ஒர்க் இன்ட்ராக்ஷன் பற்றி படிக்கிறது தான் தெர்மோடைனமிக்ஸ். எதுவும் எனர்ஜி தான். அப்போ அவங்களோட ஹீட் வந்து முக்கியமாக மோஷன் நகர்றதுனால என்ன நடந்து படிக்கிறது தெர்மோடைனமிக்ஸ். இப்போ ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா குவாலிட்டியாக பேசலாம். ஹீட்டை வந்து நம்ம ஒரு குவாலிட்டி டேமாக நம்ம வந்து இது பண்ணலாம். ஹீட்டை வந்து குவான்டிட்டியாக நம்ம சொல்லலாம். ஹீட்டை குவான்டிட்டினா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட். மொத்த கண்டக்ட் அமௌண்ட் ஆஃப் போது தான் அது வந்து என்னது குவான்டிட்டி. அது ரெண்டு டேம், ஒன்று இன்டர்னல், இன்னொன்று என்தால்பி. குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட். அதே குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்க்கு என்னது என்ட்ரோபி மட்டும்தான். ds equal to dq/t. dq னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் mcv ன்னு இல்ல m into c into dt படிக்கலாம். அப்ப இது dt/t. ds வந்து proportional to dt/t. dt/t னா நம்ம கார்னாடிக் என்ன சொல்லுவோம்? d1 minus d2/t. But dt/t na it is nothing but it is efficiency. Efficiency na quality. சரியா? quality நம்ம டிஃபைன் பண்றது வந்து டேம் வந்து efficiency தான் quality. சரியா? இந்த dt/t. dt/t na quality. So quality define பண்ற டேம், quality of heat define பண்ற டேம் இது entropy. quantity of heat define பண்ற டேம் இது energy. அப்ப ஏன் ரெண்டு பேர் quantity மட்டும் ஏன் ரெண்டு பேர் அப்படினா சிஸ்டம் வந்து இது வந்து க்ளோஸ்ட் சிஸ்டம்க்கு quantity of heat in closed system வந்து that is equal to enthalpy. quantity of heat in open system வந்து it is enthalpy. So open சிஸ்டத்துக்காக உருவாக்கப்பட்டது தான் enthalpy. closed சிஸ்டத்துக்கு உருவாக்கப்பட்டது தான் enthalpy அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஸோ enthalpy வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா க்ளோஸ் சிஸ்டத்துக்கு, இது ஓப்பன் சிஸ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா h தெரியும் ஃபார்முலா h equal to m plus p1. ஓப்பன் சிஸ்டத்தில் இன்டர்னல் எனர்ஜியும் இருக்கும், எக்ஸ்டர்னல் எனர்ஜியும் இருக்கும். ஆனால் க்ளோஸ் சிஸ்டத்தில் ஒன்லி இன்டர்னல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அதுதான் நமக்கு புரியுது. ஒரு சிஸ்டம் க்ளோஸ்டாக இருக்குன்னா அங்கே முழுக்க யாரால பிரச்சனை, யாரால செயல் நடக்குதுன்னா இன்டர்னல் எனர்ஜி. ஒரு சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம்னா அங்கே யாரால செயல் நடக்குதுன்னா போத் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி. எக்ஸ்டர்னல் எனர்ஜி இஸ் ஆல்சோ பட் ஸ்லோவர். சரியா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா தெர்மோடைனமிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், குவான்டிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்டை எப்படி டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம், குவாலிட்டி ஆஃப் ஹீட் கண்டென்ட்டை எப்படி டிஃபைன் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு இப்போ சேஞ்சிங் இன்டர்னல் ஃபார்முலா என்னன்னா mcv dt. அதே சேஞ்சிங் ஸ்பெசிஃபிக் இன்டர்னல் ஃபார்முலா என்னன்னா cv dt. அதே சேஞ்சிங் என்தால்பி பார்த்தோம்னா mcv dt. அதே சேஞ்சிங் ஸ்பெசிஃபிக் என்தால்பி பார்த்தோம்னா cv dt. ஸோ இது இந்த 4 ஃபார்முலாவை நம்ம ப்ராப்ளம் போடும்போது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து நம்ம மேக் பண்ணலாம். தேங்க்யூ சார்.